நமோ கணேசாயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயா. நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து குண நலன்களையும் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் கூறுகிறார். முக்கியமான இரண்டொரு திருமந்திரத்தை பார்ப்போம். திருமந்திரம் 519. இதிலே ஆலயங்களில் அர்ச்சகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அவர் ஒழுக்கமின்றி இருந்தால் என்ன விளையும் என்பதையும் விளக்குகிறார். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்க்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. ஒழுக்கமில்லாமல் பெயரளவில் மட்டும் அந்தணன் இடப்படுவோர் ஆலயங்களில் பூஜை செய்து வந்தால் நாட்டை ஆள்பவருக்கு கொடிய நோய் உண்டாகும். நாட்டில் விளைச்சல் இல்லாது பஞ்சம் உண்டாகும். எனவே ஆலயங்களில் பணிபுரிவோர்கள், பூஜைகள் செய்வர்கள் நல்லபடி ஒழுக்கத்துடன் இருந்தால் நாட்டில் நோய் வராது, விளைச்சல் பெருகி மக்கள் நலமாக வாழ்வார்கள் என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல். கருணையே வடிவான சிவபெருமானை வணங்கும் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட மக்களுக்கு இவரது கருணை கிட்டும் என்பவற்றை திருமூலர் வழி நின்று காண்போம். திருமந்திரம் 196. அவ்வியம் பேசி அறங்கட நில்லமின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வௌவமின் செவ்வியனாகி சிறந்தொண்ணும் போதுரு தவ்விக் கொடுமின் மின் தலைப்பட்ட போதே. மக்களாய் பிறந்த நாம் பொறாமையின் காரணமாக மற்றவர்களை பற்றி புறங்கூறுதல் கூடாது. இதனால் என்ன விளையும் என்றால், நாம் செய்த புண்ணியம் குறையும். அத்துடன் யாரை பற்றி புறங்கூறுகிறோமோ அவர் செய்த பாவத்தில் ஒரு பகுதி நம்மை வந்து அடையும். எனவே புறங்கூறுதல் வேண்டாம். தீக்குணம் உடையவராய் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம் பொருள் பிறரால் கொண்டு செல்லப்பட்டுவிடும். இதுதான் இயற்கை. முன்னே செய்த புண்ணியத்தால் நல்லபடியே நாம் உண்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு பொடி உணவு பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும் என திருமூலர் கூறுகிறார். அடுத்தபடியாக, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. நாம் அனைவரும் இம்மண்ணுலகில் பிறந்து இறையருள் பெற்று இறைவனை அடைய காத்திருக்கின்றோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? நாம் உண்பதற்கு முன்பாக தினமும் இறைவனுக்கு ஒரு பச்சிலையை குறைந்தது சமர்ப்பித்து வணங்குதல் வேண்டும். இதனைத்தான் பக்தி யாகம் என்பர். பத்தி அடியவர் பச்சிலை இடினும் முத்தி கொடுத்து முன்னின் அருளி. நாம் அன்றாடம் ஒரு ஜீவனுக்கு, பசு, காகம், குருவி, அணில், எறும்பு, குரங்கு, பூனை, ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நாம் இயன்ற ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இதைத்தான் பூத யஜ்யம் என்று வேதம் கூறுகிறது. நாயன்மார்களும் இந்த யஜ்ஞத்தை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
ஏழைகளுக்கு சிறிதளவாவது தினமும் இன்சல் கூறி உணவு அளிக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்ய வேண்டும், பிறர்க்கு உணவளிக்க வேண்டும். இந்த நிலையில் நாம் இன்முகத்தோடு இருக்க வேண்டும். போற்றிசைத்து புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தமிழ் வேதத்தையோ அல்லது இறைவன் துதிகளையோ நாம் கண்டிப்பாக போற்றி புகழ வேண்டும். இறைவனை நாம் புகழ வேண்டும். வாயே வாழ்த்து கண்டா என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகிறார். ஆகவே நாம் இந்த 3 செயல்கள், ஆலயங்களில் பூஜைகள் செய்யும் போதும் இறைவனை நாம் வணங்கும் பொழுதும் ஆச்சாரத்துடன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் புறங்கூறக்கூடாது, தீக்குணத்தால் ஆசை கூடாது. புண்ணியத்தால் நாம் எல்லோரையும் வணங்க வேண்டும். அடுத்தது, நாம் உண்ணும் முன் ஒரு பச்சிலையாவது இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு ஜீவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லோருக்கும் நாம் என்னரையே பேச வேண்டும். யாவருக்கும் உண்ணும்பொழுது நம்மால் இயன்றதை கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த 3 மந்திரத்தை நாம் குறைந்தபட்சம் கடைபிடித்து திருமூரர் திருமந்திரத்தின் வழி நின்று நன்மை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.